ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமி சீரிஸ் கிடையாது, மூவி. தட் டைம் ஐ காட் ரீஇன்கார்னேட்டட் அஸ் ஸ்லைம் மூவி ஸ்கார்லெட் பாண்ட் தான் இன்னைக்குள்ள வீடியோல பார்க்க போறோம். சீரிஸ்ல இருக்கிற லெவலுக்கு மூவி எப்பவுமே நல்லா இருக்காது. அனிமில இருந்த லெவலுக்கு இந்த மூவில அவ்வளவா இன்ட்ரெஸ்டிங்கா எதுவும் நடக்காது. இதை நீங்க பார்க்கணும்னு கூட அவசியம் இல்ல. அனிமியோட ஒரிஜினல் ஸ்டோரி லைனுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இருக்காது. பட் இருந்தாலும் நீங்க ரொம்ப ஆசைப்பட்டு கேட்டதுனால நான் போட்டிருக்கேன். சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ள போலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஸ்லைம் அனிமே மூவி ஸ்கார்லெட் பாண்ட். ஒரு ஓகர் நீ என்ன அட்டாக் பண்றியா அப்படின்னு கிளைமனோட ஆளான யாம்சா வந்துட்டு சூப்பரா ஃபைட் பண்ணிட்டு இருந்தா அந்த ஓகர்ஸோட லீடரை வந்து அட்டாக் பண்றான். என் வில்லேஜோ என் ஆளுங்களும் எனக்கு முக்கியம், நான் அவங்களை ப்ரொடெக்ட் பண்ண இதை தவிர்த்து எனக்கு வேற வழி இல்ல, உன்னை ஸ்டாப் பண்ணுவேன் அப்படின்னு அந்த ஓகர் சொல்லவும், ஓ அப்படியா மோதி பாத்திரலாம் அப்படின்னு சொல்லி யாம்சா அவனோட அந்த ஐஸ் வாட் எடுத்துட்டு நிக்கிறான். இந்த ஃபைட் பண்ற ஓகரை பார்க்கும்போது கிட்டத்தட்ட பெனிமார் மாதிரியே இருக்கு. ஆனா இது பெனிமார் கிடையாது. ஏன்னா உன்னால இவ்வளவுதான் முடியுமா அப்படின்னு சொல்லி யாம்சா ஐஸ் வாட வச்சு அவனோட வயிற்றுல குத்திருந்தான். ஆனாலுமே அந்த ஓகர் விட்டு கொடுக்காம வேற லெவல்ல ஃபைட் பண்ணிட்டு இருக்கான். ஒரு கட்டத்துல யாம்சா அவனோட பாடி டபுளை யூஸ் பண்ணி ரெண்டு சைட்ல இருந்து ஒரே நேரத்துல அந்த ஓகரோட வயிற்று பகுதியில குத்துறான். அவன் கூட ஃபைட் பண்றது எனக்கு தான் டைம் வேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு யாம்சா அங்க இருந்து கிளம்புறான். வில்லேஜ்க்கு போய் யாராச்சும் தகவல் கொடுக்கணும் அப்படின்னு அந்த ஓகர் அதைய பத்தி வருத்தப்பட்டு இருக்கான். அவன் அடிபட்டு கிடக்கிறத சில பேர் பார்த்துட்டு பிரின்சஸ் இவனை என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்கவும், அவனை தூக்கிட்டு வாங்க அப்படின்னு ஒரு வாய்ஸ் மட்டும் நமக்கு காமிக்கிறாங்க. இந்த அடிப்பட்ட ஓக்கர் கண்மழிச்சு பாக்குறான். நீ அசையாத, உன் காயம் இன்னும் சரியாகல அப்படின்னு ஒரு பொண்ணு சொல்றா. நான் எங்க இருக்கேன் நம்ம கேட்கவோ, கிங்டம் ஆஃப் ராஜால இருக்க, நான் தான் இதோட குயின் டோவா அப்படின்னு அந்த பொண்ணு சொல்றா. மவுண்டன்ஸ் கிட்ட என் ஆளுங்க கண்டுபிடிச்சாங்க, நீ பெரிய ஆபத்துல இருந்த அப்படின்னு அங்க இருக்கிற மினிஸ்டர் சொல்லுவான். எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு தேங்க்ஸ் அப்படின்னு அவன் சொல்றான். நீ தேங்க்ஸ் சொல்லணும்னு அவசியம் இல்ல, ஹீரோ அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஒரு நேம சொல்லி அவ கூப்பிடுறா. ஹீரோவா அப்படின்னு அவன் ஷாக் ஆகுறான். யாம்சா கூட ஃபைட் பண்ணதுக்கு அப்புறமா இவனையும் அவனோட அடிப்பட்ட ஆளுங்களையோ தூக்கிட்டு வந்திருப்பாங்க. இவன் உடம்புல சிவியரா அடிபட்டிருக்கு, வேர் கொடுத்தா மட்டும்தான் இவனை காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்லவும், அவரை எப்படியாச்சும் காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி அந்த ஓகரோட ஆளுங்க எல்லாருமே சொல்லவும், உனக்கு நான் ஹீரோன்னு பேர் வைக்கிறேன் அப்படின்னு அந்த குயின் சொல்றா. அவனோட மத்த டீம் மெம்பர்ஸ் எல்லாருமே இறந்து போய் அவங்களோட சோல் எல்லாமே இவனோட உடம்புக்குள்ள போகுது. சோ அந்த பவரை யூஸ் பண்ணது மூலியமா தான் இப்ப இவன் உயிரோட இருக்கிறான். உன்னை ஹீலிங் பண்ண முடியாத கண்டிஷன்ல நான் இருந்தேன், அதனாலதான் உனக்கு பேர் வச்சேன். ஆனா அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் பேர் வச்சு காப்பாத்துற லெவலுக்கு நான் ஒன்னும் ஸ்ட்ராங் கிடையாது அப்படின்னு வா சொல்றா. அவங்களுக்கு என்னாச்சுன்னு அவன் திரும்பி பார்த்தா அவங்க ட்ரெஸ் மட்டும் தான் இருக்கு. என்னால அவங்களை காப்பாற்ற முடியல, மன்னிச்சிடுன்னு அந்த குயின் சொல்லவோ, இதுல உங்க தப்ப எதுவும் இல்ல, நீங்க என்ன காப்பாத்தினதுக்கு தேங்க்ஸ். ஆனா நான் இப்போ ஒரு முக்கியமான இடத்துக்கு போயாகணும். ஓகர் வில்லேஜ்க்கு நான் ஒரு நியூஸை டெலிவர் பண்ணணும்னு அவ சொல்லவும், நீ 10 நாளா தூங்கிட்டு இருந்தப்பவோ இதேதான் புலம்பிட்டு இருந்தேன்னு அவ சொல்லவும், என்னது 10 நாள் ஆயிடுச்சா அப்படின்னு அவசரமா அவனோட ஸ்வாட் எடுத்துட்டாம அந்த இடத்துல இருந்து கிளம்புறான். ஹீரோ வெயிட் பண்ணு அப்படின்னு அவ சொல்றா. டிராகன்ல ஒருத்தன் அந்த இடத்துல பறந்து வந்து நிக்கிறத பார்த்துட்டு ஹீரோ ஃபாஸ்டா ஓடி போய் அந்த டிராகன்ல ஏறி அவனோட வில்லேஜ்க்கு கிளம்புறான். அவன் ஓகர் வில்லேஜ்க்கு வந்து பார்த்தா ஓகர் வில்லேஜே டோட்டலாக அழிஞ்சு போயிருக்கு. கிளைமன் அந்த ஆர்க் ஆர்மியை வச்சு இந்த வில்லேஜை டெஸ்ட்ராய் பண்ண அந்த சம்பவத்தை தான் இப்போ நமக்கு காமிக்கிறாங்க. பெனிமாரு, ஷியான், பிரின்சஸ் ஷோனா இவங்க எல்லாரும் கூடயும் விளையாண்டதை அவன் யோசிச்சு பார்க்குறான். ஒரு காலத்தில் ரொம்பவே அழகாக இருந்த இந்த வில்லேஜ் இதுக்கு ஏன் இப்படி நடக்கணும்? என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாரும் இறந்துட்டாங்க, அந்த ஆர்க்ஸை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவன் கத்துறான். பிரின்சஸ் டோவா, அவனை போய் நீங்கள் நம்பிட்டு இருக்கீங்களே, அவன் அவ்வளோதான், நன்றியை மறந்து போயிட்டான், அவன் கண்டிப்பாக திரும்ப வரமாட்டான் அப்படின்னு சொல்லி மினிஸ்டர்ஸ்லாம் சொல்லிட்டு கிளம்புறாங்க. இல்லை அங்கே பாருங்கன்னு வா காமிக்கிறா. அந்த டிராகன்லேயும் அவன் பறந்து திரும்ப நம்ம ராஜாக்கே வந்து சேர்றான். இப்போ நமக்கு கரண்ட் டைம் லைனை காமிக்கிறாங்க. காப்டாவும் காபிருவோ ஃபாரஸ்ட்ல ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருக்காங்க. எங்கே தேடி அவரை காணுமே, அந்த கிழமை எங்கே தான் போனா அப்படின்னு சொல்லி காப்டா சொல்லவோ, என்னது கிழவனா அப்படின்னு ஹாக்ரோ டக்குனு வந்து காப்டாவை அடிச்சு போடுதான். அடுத்து டக்குனு ஃபாஸ்டா வந்து காபிருவியை அடிச்சு போடுதான். மாஸ்டர் திரும்பவும் எங்களுக்கு இதை கத்து கொடுங்க அப்படின்னு சொல்லி இப்ப காபிரு எந்திரிச்சு நிக்கிறான். ஆமா கெல்ட் எங்க காணும் அப்படின்னு காப்டா கேட்கவும், அவன் சின்ன வேலையில இருக்கான்.
அப்படின்னு ஹாக்ரோ சொல்றான். ஆர்க்ஸ்ல ரோடு போடுற வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. கெல்டோ அங்கதான் வேலை பார்த்துட்டு இருக்கான். அப்போ டிராகன்ல யாரோ அந்த இடத்துக்கு பறந்து வந்துட்டு இருக்காங்க. சோவை ஹாக்ரோ கிட்ட வந்து கெல்டா அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்கன்னு ரிப்போர்ட் பண்ணுவோம். வாங்க சீக்கிரம் போய் அவனை காப்பாத்தலாம். காப்டாவும் காபிரவும் அங்க இருந்து போறாங்க. இப்போ நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. கூட ஃபால்மியூத் கிங்டம்க்கு டயாப்ளோவை அனுப்பி வச்சிட்டேன். ஆனா அது நல்ல ஐடியா தானே நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கோம். நீங்க எது செஞ்சாலும் கரெக்டா தான் இருக்கும்ல ட்ரீமர் அப்படின்னு சொல்லி ஷோனா அந்த இடத்துக்கு வந்து நிக்கிறா. நம்ம ஹீரோக்காக அவ டீ போட்டு எடுத்துட்டு வந்திருக்கா. அப்பாடா இப்பதான் ரிலாக்ஸிங்கா இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ டீ குடிச்சிட்டு இருக்கவும், நீங்க இவ்வளவு ரிலாக்ஸிங்கா நிம்மதியா இருந்தே ரொம்ப நாள் ஆச்சுல்ல அப்படின்னு ஷோனா சொல்றா. அது என்னமோ உண்மைதான். ஆமா ஷியான் என்ன பண்ணிட்டு இருக்க நம்ம ஹீரோ கேட்கவும், நான் உங்களுக்காக குக்கீஸ் ரெடி பண்ணியிருக்கேன் அப்படின்னு வா காமிக்கிறா. அது பார்க்கவே பயங்கரமா இருக்கு. எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். ஷோனா நைஸா அங்க இருந்து ஓடிடுதா. நம்ம ஹீரோ தப்பிக்கலான்னு பார்த்தா நம்ம ஹீரோவால தப்பிக்க முடியல. ஷியான் கிட்ட இப்ப மாஸ்டர் செஃப் ஸ்கில் இருக்கு. அவ சமைக்கிறது டேஸ்டா இருந்தாலுமே பார்க்க பயங்கரமா இருக்கும்போது அதை எப்படி சாப்பிட முடியும்? ரஃபேல் தப்பிக்க ஏதாச்சும் வழி சொல்லு நம்ம ஹீரோ கேட்கறான். அது தெரியல அப்படின்னு சொல்லுது. ஷியான் ஃபாரஸ்ட்ல ஏதோ தப்பா இருக்குதுன்னு நான் சென்ஸ் பண்றேன் நம்ம ஹீரோ சொல்லவோ, சோவே அந்த இடத்துல வந்து கெல்டா அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லவோ, ஐயா இதுதான் சான்ஸ் நம்ம ஹீரோ ஷியான் கிட்ட இருந்து எஸ்கேப் ஆயிருந்தான். ஆக்சுவலி ஹீரோ தான் வந்து கெல்ட் கூட ஃபைட் பண்ணிட்டு இருக்கான். சும்மா விட மாட்டேன் ஆர்க். இப்போ உன்னோட டார்கெட் டெம்பஸ்டா, இதையும் உங்களை நான் அழிக்க விட மாட்டேன் அப்படின்னு நிலம புரியாம தப்பா புரிஞ்சுக்கிட்டு கெல்டு கூட ஹீரோ ஃபைட் பண்ணிட்டு இருக்கான். என்னோட வில்லேஜ் நீங்க அழிச்சதுக்கு பழி வாங்காம விட மாட்டேன் அப்படின்னு ஹீரோ வந்து கெல்டு அட்டாக் பண்றான். என்னதான் கிளைமனோட பிளான்னால இவங்க ஓகர் வில்லேஜ் அழிச்சிருந்தாலுமே ஆர்க்ஸ் தான் ஓகர் வில்லேஜ் அழிச்சிருப்பாங்க. ஸோ அதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டியை ஏத்துக்கிட்டு சாகலான்னு சொல்லி கெல்டா அவனோட ஸ்வாட கீழே போடுறான். ஆனா அதுக்குள்ள டக்குன்னு காபிரோட சிஸ்டர் வந்து அவன் கூட ஃபைட் பண்ண ஆரம்பிக்கிறா. கெல்டா எப்படியாச்சும் கொல்லணுங்கிற வெறியோட போய் இப்போ ஹீரோ வந்துட்டு அவனை அட்டாக் பண்ணலான்னு போகவும், பெனிமாரு கரெக்டான டைமிங்ல வந்து அசால்ட்டா அதை தடுக்கிறான். பிரதர் நீயா அப்படின்னு சொல்லி பெனிமாரு ஷாக் ஆகுறான். யங் மாஸ்டர் நீங்க இன்னும் உயிரோடு தான் இருக்கீங்களா? ஆனா நம்ம வில்லேஜ் அழிஞ்சிடுச்சு அப்படின்னு ஹீரோ பார்க்கவும், ஆனா நான் இன்னும் உயிரோடு தான் இருக்கேன். அண்ட் எனக்கு இப்போ ஒரு புதுசா பேரும் இருக்கு, பெனிமாரு அப்படின்னு சொல்லவும், என்னோட பேர் இப்போ ஹீரோ அப்படின்னு சொல்றான். நம்ம ரெண்டு பேருக்கும் நேம் கிடைச்சிருக்கு, இது ஒரு சந்தோஷமான கோஇன்சிடென்ஸ் தான் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. நம்ம வில்லேஜ் அழிச்ச ஆர்க்கையே நீ ப்ரொடெக்ட் பண்ணுன்னு கேட்கவா, அது ஒரு பெரிய கதை. இப்போ அவங்க எல்லாம் நம்ம பக்கம், இதுதான் கெல்டு, இவனும் நம்மளோட ஃப்ரெண்டு தான் அப்படின்னு நம்ம சொல்லவும், எனது ஃப்ரெண்டா, சரி நீ சொன்னேன்னா எனக்கு ஓகே தான் அப்படின்னு சொல்லி ஹீரோவா அமைதியாயிட்டு நான் அட்டாக் பண்ணதுக்கு சாரி அப்படின்னு சொல்றான். என்னதான் இருந்தாலும் நாங்க தான் ஓகர் வில்லேஜ் அழிச்சோம், அதுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு கெல்டு சொல்றான். ஹீரோ கூட வந்தவங்க கேப்டன் என்ன நடக்குதுன்னு கேட்கவும், பெனிமாரவும் நானும் ஒரே வில்லேஜ் சேர்ந்தவங்க அப்படின்னு ஹீரோ எக்ஸ்பிளைன் பண்றான். மத்த ஓகர்ஸோ உயிரோடு இருக்கிறத பார்த்துட்டு ஹீரோ ரொம்பவும் ஹாப்பி ஆகுறான். அண்ட் அவங்க எல்லாருமே அவங்களோட நியூ நேமை சொல்லி ஹீரோ கிட்ட இன்ட்ரோடியூஸ் ஆக்கிடுறாங்க. நீ உயிரோடு இருப்பேன்னு நாங்க எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லி ஷோனா ஷியான் எல்லாம் ரொம்பவும் ஹாப்பி ஆகுறாங்க. இப்போ நம்ம ஹீரோ கிட்ட பெனிமாரோ எல்லா விஷயத்தையும் எக்ஸ்பிளைன் பண்றா. அப்படின்னா அந்த ஹீரோங்கிறவன் சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவோ, இல்ல எனக்கு கிட்டத்தட்ட அவர் ஒரு பிரதர் மாதிரி, அவனோட ஒரு கொம்பு உடஞ்சிருக்கே அதை நோட்டீஸ் பண்ணீங்களா, ஆக்சுவலி என்ன காப்பாத்தும் போது தான் அது உடஞ்சிடுச்சு அப்படின்னு பெனிமாரோ நம்ம ஹீரோ கிட்ட எக்ஸ்பிளைன் பண்றா. அவன் என்னையும் ஒரு தடவை காப்பாத்திருக்கா அப்படின்னு சொல்லி ஷியான் ஷோனா எல்லாருமே சொல்றாங்க. எங்க வில்லேஜ்லயே வந்தா ஸ்ட்ராங்கஸ்ட் ஈவன் பெனிமாரோவை கூட தோக்கடிச்சிருக்கான்னு சொல்லப்போ, அதெல்லாம் ஒரு காலம் அப்படின்னு ஹீரோ சொல்லவும், ஆமா நீ எந்த கண்ட்ரிக்காக ஒர்க் பண்ணணும்னு அந்த டைம்ல கிளம்புன அப்படின்னு சொல்லி பெனிமாரோ கேட்கறான். டீமன் லார்ட் கிளைமனோட இடத்துக்கு தான் சொல்லப்போ எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. ஆனா அவன் ஓகர் வில்லேஜ் அட்டாக் பண்ண போறான்னு தெரிஞ்சு நான் இன்ஃபார்ம் பண்ணலான்னு வந்தேன். ஆனா அதுக்குள்ள நிறைய விஷயங்கள் நடந்துடுச்சு. நான் மட்டும் டயத்துக்கு மெசேஜ் அவங்க கிட்ட கொடுத்துருந்தா நிறைய பேர் இறந்துருக்க மாட்டாங்கன்னு சொல்லவும், இப்போ உயிரோட இருக்கிறவங்கள நினைச்சு சந்தோஷப்பட்டுக்கோ அவ்வளவுதானே அப்படின்னு ஷியான் சொல்றா. நான் கிட்டத்தட்ட சாவர கண்டிஷனுக்கு போனதுக்கு அப்புறமா கிங்டம் ஆஃப் ராஜாவை சேர்ந்த குயின் டோவா தான் எனக்கு காப்பாத்தினாங்க. அவங்க தான் எனக்கு ஹீரோ அப்படிங்கிற பேரை கொடுத்தாங்க. கிங்டம் ஆஃப் ராஜா ஒரு சின்ன கண்ட்ரி தான். நான் ஒரு காலத்துல தங்கத்தை மைனிங் பண்ற சுரங்கம் அங்கதான் இருந்துச்சு. ஆனா அதுல இருந்து தங்கத்தை தோண்டும் போது ஒரு வகையான டாக்ஸினும் தண்ணியோட கலந்து மக்களை பாதிச்சது. குயின் டோவா அதை பியூரிஃபை பண்ண அவங்களோட பவரை யூஸ் பண்ணாங்க. கடவுள் தான் அந்த கிங்டமோட ராயல் ஃபேமிலிக்கு ஒரு குறிப்பிட்ட பவரை கொடுத்தாங்க. அந்த கிரீடமை ராயல் ஃபேமிலியால மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். அதுல இருக்கிற பவரை யூஸ் பண்ணி கொய்டோவா கிங்டம் ஆஃப் ராஜாவை ப்ரொடெக்ட் பண்ணணும்னு நினைச்சாங்க. மைண்ட தோன்றது மூலியமா வர டாக்ஸின் தண்ணியோட கலக்கிறத அவங்க எப்பவோ பியூரிஃபை பண்ணுவாங்க. ஆனா அதுல இருக்கிற ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா, அவங்க பியூரிஃபை பண்ற பாய்சன் எல்லாமே அவங்களோட உடம்புக்கு டிரான்ஸ்ஃபர் ஆயிரும். அது அவங்களோட உடம்ப பாதிக்கும் அப்படின்னு ஹீரோ எக்ஸ்பிளைன் பண்றா. டாக்டர் இப்ப குயின் எப்படி இருக்காங்க அப்படின்னு மினிஸ்டர் கேட்கவும், அவங்க உடம்பு ரொம்ப மோசமான கண்டிஷன்ல இருக்கு, அவங்க பாடி இப்ப ரெக்கவர் கூட ஆக மாட்டேங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. ஆனா மக்களை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு அந்த லேக்கை யாராச்சும் ஒருத்தர் பியூரிஃபை பண்ணியே ஆகணும். அது போக லேக்கை நம்ம கிளியர் பண்ணலைன்னா மக்களுக்கு சாப்பாடு தட்டுப்பாடு ஏற்படும் அப்படின்னு சொல்லி மினிஸ்டர் யோசிக்கவும், நம்ம வேணா ஜோரா ஃபாரஸ்ட்ல போய் கல்டிவேஷன் பண்ணலாம்ல அப்படின்னு ஹீரோ கேட்கவும், அது ஒன்றும் சாதாரண விஷயம் இல்ல, எல்டோரா டிராகன் தான் அந்த ஃபாரஸ்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்கு, அத்துமாரி நம்ம ஏதாச்சும் பண்ண நம்ம உயிரை கூட போக வாய்ப்பு இருக்கு. இதை பத்தி தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிற ஹீரோ. ஆனா வெளியாளுங்க அந்த ஃபாரஸ்ட்குள்ள போகக்கூடாது அப்படிங்கிறது எழுதப்படாத ஒரு சட்டம் அப்படின்னு மினிஸ்டர் சொல்லவும், ஆனா இப்ப நிலைமை மாறி இருக்குன்னு நான் கேள்விப்பட்டேன், நம்ம நாட்டு மக்களை காப்பாத்துறதுக்காக எனக்கு இந்த ஒரு சான்ஸை கொடுங்களேன் அப்படின்னு சொல்லி அவன் கேட்கறான்.
டெம்பஸ்ட் அட்டாக் பண்ண போன கிங்டம் ஆஃப் ஃபால்மியூத் டோட்டலா அழிஞ்சிடுச்சு. வெல்டோரா டிராகன் தான் அதுக்கு காரணம். ஆனா வெல்டோரா டிராகனை ஜோரா ஃபாரஸ்டோட லீடர் ரீமரு சமாதானப்படுத்தி வச்சிருக்காரு. அவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்க அப்படின்னு ஒருத்த வந்து ரிப்போர்ட் பண்ணுவோம். நான் வேணா அந்த லார்ட் ரீமரு கிட்ட போய் கேட்டு பாக்குறேன் அப்படின்னு ஹீரோ சொல்றான். சரி பார்த்து ஜாக்கிரதையா போயிட்டு வா அப்படின்னு சொல்லி அந்த மினிஸ்டர்ஸ் அலோ பண்றாங்க. நான் கொயினையும் நம்ம நாட்டு மக்களையும் எப்படியாச்சும் ப்ரொடெக்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்க இருந்து கிளம்புறான். கிட்ட ஹெல்ப் கேட்டு வந்தேன். ஆனா உங்க ஆளுக்கு எல்லையே நான் தெரியாதனமா அட்டாக் பண்ணிட்டு என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி அவன் கேட்கவோ பரவாயில்ல இருக்கட்டும். ஆக்சுவலி இன்னொரு இம்பார்ட்டன்டான விஷயமும் இருக்கு. நான் ஆக்சுவலி ஒரு டீமன் லார்டு நம்ம ஹீரோ வந்து அவன் பவரை காமிக்கிறான். டீமன் லார்டான அவங்க ஷாக் ஆகப்போ ஆமா இவர் தான் கிளேமனை தோக்கடிச்சாரு. த டீமன் லார்ட்ஸும் இவரை டீமன் லார்டுன்னு ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னு ஷியான் சொல்றா. ஃபாரஸ்ட்ல உங்களுக்கு கல்டிவேஷன் பண்ணணும் அவ்வளவுதானே. ஹே வெல்டரா உனக்கு ஓகே தானு கேட்கவோ எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லன்னு வெல்டரா சொல்லவோ கேட்டீங்கல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இதுதான் ஸ்டாம் டிராகன் வெல்டோராவா அப்படின்னு அவங்க ஷாக் ஆகுறாங்க. லிமிட்டா ஃபாரஸ்ட்டை யூஸ் பண்ணிக்கோங்க. தப்பா ஏதாச்சும் பண்ணீங்கன்னு தெரிஞ்சதுன்னா என்ன நடக்கும்னு உங்களுக்கே தெரியும்ல அப்படின்னு வெல்டோரா பேசியிருக்கும் போதே ரீமரு என்னைய விட்டுட்டு பார்ட்டி நடத்துறியா ஏன் என்கிட்ட சொல்லல அப்படின்னு மலிம் வந்து கத்திட்டு இருக்கா. மலிம் இது ஒன்னும் பார்ட்டி இல்ல கிடையாது. அவங்க ஹெல்ப் கேட்டுங்க வந்திருக்காங்க அப்படின்னு நம்ம ஹீரோ எக்ஸ்பிளைன் பண்றான். உங்ககிட்ட அபிஷியலா ரெக்வஸ்ட் பண்ற லார்ட் ரீமரோ கிங்டம் ஆஃப் ராஜாக்கு உங்களால முடிஞ்ச உதவியா பண்ணுங்க. என் உயிரை காப்பாத்தின குயின் டோவாவை நான் காப்பாத்தணும்னு நினைக்கிறேன். கிங்டம் ஆஃப் ராஜாக்கு உங்களால முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுங்க ப்ளீஸ் அப்படின்னு அவன் கேட்கவும் மத்த ஓகர்ஸும் கெஞ்சி கேட்கறாங்க. காய்ஸ் இதுக்கெல்லாம் அவசியமே இல்லை, நான் கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவேன் நம்ம ஹீரோ சொல்றான். ரொம்பவும் தேங்க்ஸ் லார்ட் ரீமரா அப்படின்னு சொல்லி எல்லாரும் தலை வணங்குறாங்க. அடுத்த நாள் கிங்டம் ராஜாக்கு கிளம்ப எல்லாரும் ரெடியா இருக்காங்க. அடுத்த தடவை நான் உன்னை ட்ரெயின் பண்றேன் அப்படின்னு ஹாக்ரா சொல்றான். சரி நம்ம புறப்படலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லப்போ இப்ப எல்லாரும் டிராகன்ல பறந்து கிளம்புறாங்க. நம்ம ஹீரோ ராங்காமலை ஏறி அவனுமே வானத்துல அப்படியே பறந்து போறான். கொஞ்ச தூரம் அவங்க டிராவல் பண்ணவனே கிங்டம் ஆஃப் ராஜா வந்துருது. ஷோனா அந்த இடம் எப்படி இருக்குன்னு நம்ம கேட்கவோ ரொம்பவே அழகா இருக்கு அப்படின்னு வா சொல்றா. அப்போ ஒருத்தர் பசிக்குன்னு சொல்லவோ ஷியான் அவளோட குக்கீஸ் எடுத்து நீட்டுறா. அந்த டிராகன் மயக்கத்துல அப்படியே கீழே விழ ஆரம்பிக்குது. ஐயோ அந்த டிராகன் என்னாச்சு அப்படின்னு சொல்லி ராங்கா அவங்களை ஃபாலோ பண்ணு அப்படின்னு நம்ம ஹீரோ போய் டக்குனா அவங்களை காப்பாத்துறான். அப்போ தண்ணி கிட்டக்க நம்ம ஹீரோ டச் பண்ணி போகும்போது அந்த தண்ணியை நம்ம ஹீரோ செக் பண்ணி பாக்குறா. அதுல ஏதோ தப்பா படுது. இதுதான் பிரைம் மினிஸ்டர் மோபுஜி அண்ட் மினிஸ்டர் அண்ட் இது ஜோரா ஃபாரஸ்டோட லீடர் ரீமரோ டெம்பஸ்ட் அப்படின்னு சொல்லி ஹீரோ எல்லாத்தையும் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறான். நீங்க ஸ்லைம் மான்ஸ்டர்னு கேள்விப்பட்ட மினிஸ்டர் சொல்லவோ ஆமா அப்படின்னு நம்ம ஹீரோ ஸ்லைமா மாறுதான். ஐயோ மன்னிச்சிருங்க நீங்க பழைய உருவத்துக்கே மாறுங்க அப்படின்னு அந்த மினிஸ்டர் சொல்றான். குயின் டோவா எப்படி இருக்காங்கன்னு ஹீரோ கேட்கவோ தூங்கிட்டு இருக்காங்கன்னு மினிஸ்டர் சொல்றான். ஜோரா ஃபாரஸ்ட்ல கல்வேட் பண்ண வெல்டோரா வந்துட்டாரு. ரீமரு தான் அதுக்கு ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்னு ஹீரோ சொல்லவோ மினிஸ்டர்ஸ் எல்லாம் அவனுக்கு தேங்க்ஸ் சொல்றாங்க. ஆனால் பெரிய லெவலில் கல்டிவேஷன் பண்ணுறதுக்கு ஒரு எக்ஸ்பர்ட் இருந்தால் தானே முடியும் அப்படின்னு மினிஸ்டர் கேட்கவோ அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேணான்னு ஒரு வாய்ஸ் கேட்குது. ட்ரையட்டான ட்ரெயினி அந்த இடத்துக்கு வரா. ஆமாம் ட்ரெயினி நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்க நம்ம ஹீரோ கேட்குறான். நீங்கள் ஒரு ட்ரையட் தானே, நான் சாகிறதுக்குள்ள ட்ரையடை பார்ப்பேன் கனவுல கூட யோசிச்சு பார்த்ததில்ல, நாங்கள் பெரிய புண்ணியம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி அந்த மினிஸ்டர்ஸ் ஹாப்பி ஆகுறாங்க. என்ன பார்த்ததுக்கு தான் நீங்கள் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு ராமிரஸ் போய் நிற்கவோ ஹாப்பியாக இருக்கிற மொமெண்ட்ல ஏன் வந்து டிஸ்டர்ப் பண்ணுற அப்படின்னு மினிஸ்டர்ஸ் கேட்கவோ ரீமரோ நான் யாருன்னு உங்களுக்கு சொல்லப்பான வா சொல்லவோ குயின் ஆஃப் ஸ்பிரிட்ஸ் டீமன் லார்ட் ராமிரஸ்ன்னு சொல்லவோ ஐயோ எங்களை மன்னிச்சிருங்க அப்படின்னு அந்த மினிஸ்டர் சொல்லிட்டு கிரேட் டிராகன் வெல்டோரா ட்ரெயினி இவங்க எல்லாரும் ட்ரீமரு பக்கம் இருக்காங்க. அவர் ரொம்ப பவர்ஃபுல் போலன்னு சொல்லவோ ஆக்சுவலி அவரும் ஒரு டீமன் லார்ட் தான் அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்றான். உங்க கல்டிவேஷனுக்கான ப்ரிப்பரேஷனை நான் பண்ணி தரேன் அப்படின்னு ட்ரெயினி சொல்றா. கோயின் எந்திரிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி இப்போ டாக்டர் வந்து ரிப்போர்ட் பண்றான். நானும் பார்க்க வரலாமா நம்ம ஹீரோ கேட்கவோ தாராளமான அவங்க சொல்றாங்க. மரியாதையோட அவங்கள வரவேற்க முடியல மன்னிச்சிருங்கன்னு டோவா சொல்லவோ பரவாயில்ல இருக்கட்டும் நம்ம ஹீரோ சொல்றான். ட்ரீமரு உங்களால அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியுமா அப்படின்னு ஹீரோ கேட்கவோ நான் முடிஞ்சதை ட்ரை பண்றேன் அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறான். கோயின் டோவாவோ அவளை அனலைஸ் பண்றதுக்கு பெர்மிஷன் கொடுக்குறா. தலையில இருக்கிற கிரீடத்தை பார்த்தோன்னே நம்ம ஹீரோ எதையோ சென்ஸ் பண்றான். உண்மையிலேயே அந்த கிரீடத்துல மேஜிக் பவரை நான் சென்ஸ் பண்றேன் நம்ம ஹீரோ சொல்லவோ உங்களால பார்த்தாலே சொல்ல முடியுதா அப்படின்னு டோவா கேக்குறா. இப்ப அவ பாடியில இருக்கிற கர்ஸ் நம்ம ஹீரோ ரிமூவ் பண்ண ட்ரை பண்றான். ஆனா முடியாது அப்படின்னு ரஃபேல் சொல்லுது. ரொம்ப காலங்களா அதை அவ பண்ணிட்டு இருக்கிறதுனால கியூர் பண்றது கஷ்டம். ஆனா இதுக்கப்புறம் அவ அதை ஸ்டாப் பண்ணிட்டான்னா கண்டிப்பா அவ பாடியால ரெக்கவர் ஆக முடியும். அதுக்கு ஹனி தான் தேவை அப்படின்னு சொல்லி ரஃபேல் சொல்லவும் நம்ம ஹீரோவா அவளுக்கு தேன் எடுத்து கொடுக்குறான். டெய்லியும் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா இதை ஒரு ஸ்பூன் சாப்பிடுங்க உங்க பாடி ஆட்டோமேட்டிக்கா ரெக்கவர் ஆகும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவோ இப்போ அதை சாப்பிட்ட உடனே எனக்கு கொஞ்சம் கியூர் ஆன மாதிரி இருக்கு அப்படின்னு வா சொல்றா. இதுக்கப்புறம் பவரை யூஸ் பண்ணாம இருந்தாலே ஃபுல்லா ரெக்கவர் ஆயிடலாம் நம்ம ஹீரோ சொல்லவும் அந்த லேக்கை பியூரிஃபை பண்ணாதான் மக்களால உயிர் வாழ முடியும்னு வா சொல்லவும் அந்த விஷயத்த நான் பாத்துக்கிட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இப்போ நம்ம ஹீரோ டைரக்டா அந்த லேக்கை போய் பாக்குறான். கோல்ட தோற்றது மூலியமா வர டாக்ஸினால அந்த லேக் ஒன்னும் பாய்சன் ஆகல அப்படிங்கறத நம்ம ஹீரோ பார்த்த உடனே புரிஞ்சுக்கிட்டான். என்னாச்சுலா ட்ரீமரோ இந்த பாய்சனை உங்களால ரிமூவ் பண்ண முடியாதான்னு ஷோனா கேட்கவும் என்னால இதை பியூரிஃபை பண்ண முடியும். அதுக்கு முன்னாடி இந்த லேக்கை பாய்சன் ஆக்குறதுக்கு காரணமா இருக்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ராய் பண்ணணும். நான் வரும்போது கவனிச்ச வாட்டர் ஃபால்லையுமே வந்துட்டு பாய்சன் கலந்துருந்துச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். மைண்ட்ஸ் கீழே தான் இருக்கு. சோ அது மூலியமா பரவனா லேக்ல மட்டும் தான் பரவி இருக்கணும். வாட்டர் ஃபால் வரைக்கும் பாய்சன் பரவ சான்ஸ் இல்ல. ஹீரோ அவன் பவரை யூஸ் பண்ணி அந்த லேக்கையே ரெண்டா பிரிக்கிறான். அந்த லேக்கோட சென்டர்ல ஒரு மேஜிக் சர்க்கிள் இருக்கு. இந்த லேக்ல பாய்சன் பரவறதுக்கு காரணமா இருக்கிறதே அந்த மேஜிக் சர்க்கிள் தான். அதை நம்ம ஹீரோ கண்டுபிடிக்கிறான். பெயல்செபூவை யூஸ் பண்ணி நம்ம ஹீரோ இப்ப அது மொத்தத்தையுமே வந்து டெஸ்ட்ராய் பண்ணி அப்சர்வ் பண்றான். இன்க்ளூடிங் அந்த லேக்கோட வாட்டரையும் சேர்த்து மொத்தமா நம்ம ஹீரோ உறிஞ்சிருந்தான். பாய்சனை ரிமூவ் பண்ணி பியூரிஃபை பண்ணதுக்கு அப்புறமா பியூரிஃபை பண்ண வாட்டர் நம்ம ஹீரோ ரிலீஸ் பண்றான். தண்ணி பியூரிஃபை ஆனது பார்த்துட்டு டோவா குயின் ரொம்பவே ஹாப்பி ஆகுறா.
கிங்டம் ஆஃப் ராஜாவோட மக்கள் எல்லாருமே இப்ப ரொம்பவும் ஹாப்பியா இருக்காங்க. குயின் டோவாவும் ரெக்கவரி ஆயிட்டாங்க. அந்த லேக் வாட்டர் சரியாயிடுச்சு. இது எல்லாத்துக்குமே மாஸ்டர் ரீமரு தான் காரணம் அப்படின்னு ஷியான் பெருமைப்பட்டு இருக்கவோ, நீ எதுக்கு பெருமைப்பட்டு இருக்கன்னு பெனிமாரு கேக்குறா. என்ன பேசுற நீ? நான் தான் அவரோட ஃபர்ஸ்ட் செக்ரட்டரி. அவர் ஒரு விஷயத்த சாதிச்சா அதுல எனக்கு தான் பெருமை அப்படின்னு ஷியான் சொல்றா. அந்த மேஜிக் சர்க்கிள பார்த்தா ரொம்பவே ஓல்டா தெரிஞ்சது. கார்ஸை பியூரிஃபை பண்ண அந்த கிரேடத்தை கொடுத்த அதே காடஸ் தான் அந்த பாய்சன் சர்க்கிளையும் கிரியேட் பண்ணிருப்பாங்களா அப்படின்னு ஷோனா யோசிக்கவும், காடஸோ டீமனோ நம்ம எல்லாத்தையும் சரி பண்ணிட்டோம், எல்லா பிரச்சனையும் முடிஞ்சதுன்னு நம்ம ஹீரோ சொல்லவும், லார்ட் ரீமரோ நீங்க செஞ்ச ஹெல்ப்க்கு கண்டிப்பா நான் பதிலுக்கு ஏதாச்சும் செய்வேன் அப்படின்னு ஹீரோ நம்ம ஹீரோ கிட்ட சொல்றான். அப்படின்னா டெம்பஸ் கண்ட்ரி கூட நீங்க ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிட்டீங்களா? டோவா இந்த நாட்டு மக்களை காப்பாத்த தான் உயிரை சாக்ரிஃபைஸ் பண்ண ரெடியா இருந்தா எனக்கு அது பிடிச்சிருந்ததுன்னு சொல்லவும், அவனும் சரி தேங்க்ஸ் அப்படின்னு சொல்றான். என்ன குயின்டோவா இப்போ எப்படி இருக்கீங்கன்னு நம்ம ஹீரோ கேட்கும்போது, நான் கொஞ்சம் பரவாயில்ல, நீங்க கொடுத்த தேன் நல்லாவே ஒர்க் ஆகுதுன்னு வா சொல்றா. இனிமாரி அவன் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கேட்கும்போது என்னால எப்படி ஹெல்ப் பண்ணாம இருக்க முடியும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், எனக்கு உங்களை பார்த்தா கொஞ்சம் பொறாமையா தான் இருக்கு. உங்க மனசுல பட்டதை பேசுறீங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட நீங்க ஜாலியா இருக்கிறீங்க. ஆனா என்னால அந்த மாதிரி இருக்க முடியல. ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸை என்னால காப்பாற்ற முடியல. ஹீரோவை நான் காப்பாத்தினா அவன் என் சைடு இருப்பான்னு நினைச்சுதான் நான் எல்லாத்தையும் பண்ணேன். சொல்ல போனா நான் செல்ஃபிஷ் தான் இல்ல அப்படின்னு டோவா வருத்தப்படுவோம். சில சமயம் நம்ம எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி தானே பண்ணுவோம். இதுல ஒன்றும் பெருசா தப்பு இல்ல நம்ம ஹீரோ சொல்றான். அது போக நீங்க பேர் கொடுத்ததுனால, நீங்க சொல்றத மீறி அவன் பண்றதுனால எதுவும் அவனுக்கு ஆக போறது இல்ல. சோ நீங்க தேவையில்லாம கவலைப்பட வேணாம் நம்ம ஹீரோ சொல்றான். உங்களோட வார்த்தைகள் கூட மனசுக்கு மருந்தாதான் இருக்கு ரீமரோ அப்படின்னு சொல்லி அவ சொல்றா. பிரச்சனை முடிஞ்சதுனால நம்ம ஹீரோ இப்ப அங்க இருந்து கிளம்புறான். இதுக்கு வாய்ப்பே இல்ல, எப்படி எல்லா பிரச்சனைகளும் முடிஞ்சது, தண்ணி எப்படி இவ்வளவு சுத்தமா இருக்கு, ஜோரா ஃபாரஸ்ட்ல எப்படி உங்க கல்டிவேஷன் பண்றாங்க அப்படின்னு ஒருத்தர் டென்ஷன் ஆகுறான். குயின் டோவா வர ரெக்கவர் ஆகி நல்லபடியா வந்துட்டு இருக்கத பார்த்துட்டு லாக்வா அப்படிங்கிற ஒருத்தர் கடுப்பாவரா. இப்ப மினிஸ்டர் வந்த உடனே நல்லவ மாதிரி நடிக்க ஆரம்பிக்கிறான். குயின் நல்லபடியா இருக்கிறத பார்க்கும்போது எனக்கு சந்தோஷமா இருக்கு. ஆமா இதெல்லாம் எப்படி நடந்ததுன்னு நம்ம கேட்கவும், நீ இல்லாத இந்த 10 நாள்ல நிறைய விஷயம் நடந்துட்டு ஈவினிங் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு மினிஸ்டர் போறான். எல்லாம் ஏன் எப்படி தப்பு தப்பா போகுது அடச்சா அப்படின்னு சொல்லி அந்த லாக்வா டேபிள தட்டும் போது ஒரு கிறிஸ்டல் கீழே வந்து விழுது. பேரழிவண்ணா கிரியேட் பண்றா அப்படின்னு அவன் நினைக்கிறான். டயப்ல நம்ம ஹீரோவை பார்க்க வந்திருக்கான். நீ தாட் கம்யூனிகேஷன் மூலமா ரிப்போர்ட் பண்ணிருக்கலாமே நம்ம ஹீரோ கேட்கவும், என்ன சொல்றீங்களா ட்ரீமரோ, நான் உங்களை பார்க்கணும்னு தான் ஆசாசியா ஓடி வந்தேன் அப்படின்னு டயப்ல சொல்றான். பெனிமாரோட அழிஞ்சு போன அந்த ஓகர் வில்லேஜை காமிக்கிறாங்க. இறந்து போனவங்களோட கிரேவ் எல்லாம் அந்த இடத்துல தான் இருக்கு. ஹீரோ அவனோட காம்ரேட்ஸ்க்கான மரியாதையை அந்த இடத்துல செலுத்துறான். நம்மளோட யங் மாஸ்டரும் மத்தவங்களும் உயிரோட தான் இருக்காங்க. இப்போ அவங்க எல்லாருமே ரொம்பவும் வளர்ந்துட்டாங்க. நம்ம ஆசைப்பட்டபடி இப்போ நீங்க இல்ல, ஆனா நம்மளோட கனவுகள் அழிஞ்சு போகாது. எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க, நான் மட்டும் ஸ்ட்ராங்கா இருந்தவங்களை ப்ரொடெக்ட் பண்ணியிருந்தா அப்படின்னு சொல்லி ஹீரோ வருத்தப்பட்டு இருக்கவும், பெனிமாரும் அந்த இடத்துக்கு வந்து இறந்தவங்களுக்கு மரியாதை செலுத்துறான். நான் மட்டும் ஸ்ட்ராங்கா இருந்திருந்தா இந்நேரம் இவங்க எல்லாம் உயிரோட இருந்திருப்பாங்க அப்படின்னு ஹீரோ வருத்தப்படுவோம். ஒரு டைம் என்ன எல்லாரும் மத்தவங்க ப்ரொடெக்ட் பண்ணாங்க, சோ இப்போ நான் உங்களை ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்கேன். பிரதர் நீயும் அதே மாதிரி தான், உனக்கான சான்ஸ் வரும்போது மத்தவங்களை நீ ப்ரொடெக்ட் பண்ணு, உனக்காக நானும் லார்ட் ரீமரவோ எப்பவோ இருப்போம் அப்படின்னு பெனிமாரு சொல்றான். கேப்டன் ஒரு பெரிய பிரச்சனை அப்படின்னு சொல்லி கிங்டம் ஆஃப் ராஜால இருந்து ஹீரோ கிட்ட ஒருத்த வந்து ரிப்போர்ட் பண்றான். லேக் திரும்பவும் பாய்சன் ஆயிடுச்சு அப்படின்னு ட்ரெயினி வந்து சொல்றா. நான் தான் அந்த சர்க்கிள் அழிச்சிட்டேனே அப்புறம் எப்படி நம்ம ஹீரோ யோசிக்கிறான். எனது மேஜிக் சர்க்கிளான் டயப்ளோ கேட்குமோ, ஆமா அது ரொம்பவே ஏன்ஷியண்டா தெரிஞ்சது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், டியாப்ளோ எதையோ யோசிக்கிறான். லேக் திரும்பவும் பாய்சன் ஆயிடுச்சு, கொயின் அதை சரி பண்ண ட்ரை பண்ணாங்க, அவங்க கண்டிஷன் ரொம்ப மோசமாயிடுச்சு, லார்ட் ரீமரு கொடுத்த அந்த ஹனியும் ஒர்க் ஆக மாட்டேங்குது, இந்த நேரம் பார்த்து பக்கத்து கண்ட்ரி வர நம்ம நாட்டை நோக்கி படையெடுத்து வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம ரிப்போர்ட் பண்றான். திரும்பவும் லேக் பாய்சன் ஆயிருக்கு, பக்கத்து கண்ட்ரி வர அட்டாக் பண்ண வராங்களா, எனக்கு ஏதோ தப்பா படுதே நம்ம ஹீரோ யோசிக்கவும், இது கண்டிப்பா கோஇன்சிடென்ஸா படலாம் டயப்ளோ சொல்றான். டோவா அவளோட லைஃப் ஃபோர்ஸை கொடுத்து தான் மேஜிக் யூஸ் பண்ணிட்டு இருக்கா, அந்த டாக்டர் அவளை சரி பண்ற மாதிரியே தெரியலையே அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறா. சோவை அந்த இடத்துக்கு வரான். ராஜா கிங்டம் ஏன் டார்கெட் பண்றாங்கன்னு கண்டுபிடி அப்படின்னு நம்ம ஹீரோ அவனை அனுப்பி வைக்கிறான். கிங்டம் ஆஃப் ராஜாவோ ஃபைட்டுக்கு ரெடி ஆயிட்டு இருக்காங்க. கொயின் இருக்கிற கண்டிஷன்ல அவங்கள வேற இடத்துக்கு கொண்டு போறது ரொம்பவே கஷ்டம், இப்போதைக்கு அவங்க இங்கே இருக்கட்டும் அப்படின்னு அந்த டாக்டர் மினிஸ்டர் கிட்ட சொல்றான். ஹீரோ பவர் இருந்தும் ஃப்ரெண்ட்ஸ் என்னால காப்பாற்ற முடியல, மன்னிச்சிருன்னு டோவா சொல்லவும், நீங்க என்ன பேசுறீங்க, அது ஒண்ணு உங்க தப்பு இல்ல அப்படின்னு ஹீரோ சொல்றான். அந்த கொயினோட உடம்பு கண்டிஷன் ரொம்பவே மோசமா போயிட்டு இருக்கு, இன்னும் கொஞ்ச நேரத்துல அவ சாகர கண்டிஷனுக்கு போற மாதிரி தெரியுது, நீங்க ஏன் இந்த மாதிரி கஷ்டப்படணும் அப்படின்னு ஹீரோ வருத்தப்படுறான். யார் இதெல்லாம் பிளான் பண்ணி பண்றாங்கன்னு தெரியல, ஆனா நம்ம ராஜா சைடு தான் இருக்கிறோம். பெனிமாரோட பிரதர் ஹீரோக்கும் நம்ம ஹெல்ப் தேவை, சோ அவங்க கூட ஃபைட் பண்ண வர எதிரி நேஷன் கூட ஃபைட் பண்ண தயாராகுங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு வெல்டரா கிட்ட போகப்போ, நீ என்ன சொல்ல போறேன்னு புரியுது, நீ இல்லாத நேரத்துல நான் இந்த கண்ட்ரியை பாத்துக்கிடணும், டெம்பஸ்ட நான் பாத்துக்கிடுதேன் அப்படின்ட்டு வெல்டரா போறான். லேக்ல அந்த மேஜிக் சர்க்கிளை யார் கிரியேட் பண்ணிருப்பாங்கன்னு எனக்கு ஒரு ஐடியா இருக்கு, நீங்க பெர்மிஷன் கொடுத்தீங்கன்னா நான் அந்த பர்சன் கிட்ட பேசி இதை சரி பண்றேன் அப்படின்னு டியாப்ளோ சொல்லவும், சரி டியாப்ளோ இந்த பொறுப்பை நான் உன்கிட்ட ஒப்படைக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவோ, ரொம்பவும் நன்றி, உங்க நம்பிக்கையை வீண் போக விட மாட்டேன் அப்படின்னு டியாப்ளோ கிளம்புறான். அந்த கிரீடத்தோட பவரை இன்னைக்கு அவங்க அதிகமா யூஸ் பண்ணிருக்காங்க, அதனாலதான் அவங்க உடம்பு கண்டிஷன் மோசமா போயிட்டு இருக்கு, என்ன பண்ண அப்படின்னு ஹீரோ யோசிச்சுட்டு போயிட்டு இருக்கவும், என்னோட உயிரை காப்பாத்த ஒரு வழி இருக்கு அப்படின்னு அந்த லாக்கியா அங்க வந்து நிக்கிறான். அவனோட பேச்சு கேட்டு ஹீரோவா அவன் கூட போறான். ஒரு சீக்ரெட் ரிச்சுவல் இருக்கு, அதை யூஸ் பண்ண அவங்களோட பாடியை ஸ்விட்ச் பண்ண முடியும், உன்னோட சோல் கொயினோட உடம்புக்குள்ளயும் கொயினோட சோல் உன் உடம்புக்குள்ளயும் வந்துடும், அவங்க உயிரோட இருப்பாங்க, ஆனா என்ன அவங்க உடம்புக்குள்ள போனதுனால நீ இறந்து போயிருவ, பரவாயில்லையா அப்படின்னு லாக்கியா கேட்கவும், பரவாயில்ல அவங்க உயிரை காப்பாத்தினா போதும், அதுக்கு நான் என்ன சாக்ரிஃபைஸ் பண்ண தயாரா இருக்கேன் அப்படின்னு ஹீரோ சொல்றான். ஆனா இந்த ரிச்சுவல் உன் சோலையே நிரந்தரமா அழிச்சிரும், பரவாயில்லையா நம்ம கேட்கவும், கொயின் டோவாவை காப்பாற்ற முடியும்னா நான் என்ன வேணா பண்ண தயாரா இருக்கேன் அப்படின்னு நம்ம சொல்றான். நீ உண்மையா தான் சொல்றியா,
பொண்ணை நீ சாக்ரிஃபைஸ் பண்ண போறியா, கொஞ்சம் யோசிச்சு முடிவெடுப்பா அப்படின்னு சொல்லி அந்த லாக்கியா நல்லவன் மாதிரி கொஞ்சம் நடிக்கிறான். இது ஒரு கர்ஸ் ஆர்ப், இதை நீ சாப்பிட்ட அப்படின்னா உன் பாடியை அதை இன்னும் ஸ்ட்ராங்கா மாத்தும். சோல் டிரான்ஸ்ஃபரிங் ரிச்சுவல்க்கோ இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீ ஜஸ்ட் இதை முழுங்கினா போதும் அப்படின்னு லாக்கியா சொல்லவும் சரின்னு ஹீரோவும் நம்பி அதை முழுங்கிருந்தான். என் பாடியில நான் எதையோ ஸ்ட்ரேஞ்சா ஃபீல் பண்றேன் அப்படின்னு ஹீரோ சொல்றான். அந்த ஆர்ப் ரியாக்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ரிச்சுவலை நடத்த பிரின்சஸை வேற இடத்துக்கு கூட்டிட்டு போகணும்னு லாக்கியா சொல்லவோ சரின்னு ஹீரோவோ பிரின்சஸை தூக்கிட்டு போறான். நம்ம ஹீரோ ஒரு குட்டி ஆர்மியை ரெடி பண்ணி அவங்க எல்லாத்தையும் எதிரி கிங்டம் கூட ஃபைட் பண்றதுக்கு டிரான்ஸ்போர்ட் பண்றான். அண்ட் நம்ம ஹீரோ பனி மாதிரி இவங்க எல்லாருமே குயின் டோவாவை மீட் பண்ண போறாங்க. லாட்ரி மறு குயினை காணோம் அப்படின்னு சொல்லி மினிஸ்டர் சொல்றான். ஹீரோவையோ காணோம் அப்படின்னு பக்கத்துல இருக்கிறவங்க ரிப்போர்ட் பண்றாங்க. ராங்க அவங்கள மோப்ப முடிச்சு கண்டுபிடி நம்ம ஹீரோ சொல்றான். குயின் ஏதோ இந்த கல்லுல படுக்க வை அப்படின்னு நம்ம சொல்லவும் சரின்னு ஹீரோவும் போய் அவளை அந்த இடத்துல படுக்க வைக்கிறான். கவலைப்படாதீங்க குயின், கண்டிப்பா நான் அவங்களை காப்பாத்துவேன் அப்படின்னு ஹீரோ சொல்றான். இப்போ ராங்காவும் அவங்க எங்க இருக்காங்கன்னு மோப்ப முடிச்சு போய்கிட்டு இருக்கான். குயினும் ஹீரோவும் எதுக்கு இந்த மாதிரியான இடத்துக்கு வந்திருக்காங்க அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு போயிட்டு இருக்கான். அப்ப சோவை நம்ம ஹீரோ கூட தாட் கம்யூனிகேஷன் பண்ணி எதிரி நாட்டு கண்ட்ரி ஏன் ராஜாவை டார்கெட் பண்றாங்கன்னு கண்டுபிடிச்சிட்டோம். அந்த கண்ட்ரி கடியில ஒரு பெரிய தங்க கட்டி இருக்கான் அப்படின்னு சோவை சொல்லவும் அதை பத்தி எங்களுக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு மினிஸ்டர் சொல்றாங்க. ஒழுங்கா உண்மையை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ராங்கா அவங்கள மிரட்டவும் அவ்வளவு பெரிய தங்க கட்டி இருந்தா எங்க கண்ட்ரி ஏன் இவ்வளவு புவரா இருக்க போகுது அப்படின்னு மினிஸ்டர் சொல்றாங்க. ராங்க அவங்க பொய் சொல்ற மணி எனக்கு தெரியல, அவங்கள விடு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஈவன் இந்த இடத்துல தங்க கட்டி இருந்தாலுமே அந்த ஆர்மி இந்த டைம்ல அட்டாக் பண்ண வரது சரியா படல அப்படின்னு சொல்லி ரஃபேல் சொல்லவும் அதுவும் கரெக்ட் தான். இங்க இருக்கிற மக்களை ஃபர்ஸ்ட் எவாக்குவேட் பண்ணணும், மக்களை நீங்க எவாக்குவேட் பண்ணுங்க, ஃபைட்டிங் நான் பாத்துக்கிட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் சரின்னு அந்த மினிஸ்டர்ஸ் போறாங்க. குயின் அண்ட் ஹீரோ இருக்கிற இடத்த ராங்க ஒரு வழியா கண்டுபிடிக்கிறான். இப்போ குயின் வந்துட்டு மயக்கத்துல இருந்து லைட்டா கண் முழிக்கிறா. மாஸ்டர் ஹீரோ தயாரா இருங்க அப்படின்னு லாக்கியா சொல்றான். நம்ம எங்க இருக்கோம் குயின் கேட்கவும் பாடி சோல் டிரான்ஸ்ஃபர் ரிச்சுவல் பண்ணிட்டு இருக்கோம், என் பாடியை நீங்க எடுத்துக்கோங்க, உங்க உயிரை காப்பாத்துறது தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு ஹீரோ சொல்லவும் உன் உயிரும் முக்கியம் தான், இதுக்கு நான் ஒத்துக்கிட மாட்டேன் அப்படின்னு அந்த குயின் சொல்றா. நான் இதை விருப்பப்பட்டு தான் பண்றேன்னு நம்ம சொல்லவா, ஆனா எனக்கு இதுல விருப்பம் இல்ல, உன்னோட காம்ரேட்ஸ் அவங்க உயிரை கொடுத்து உன்னை காப்பாத்திருக்காங்க, அதுக்காகவாச்சும் நீ வாழணும் அப்படின்னு குயின் பேசிட்டு இருக்கும்போது அப்படியே லைட்டா மயங்குறா. ரிச்சுவல் ஆரம்பிங்க அப்படின்னு நம்ம சொல்றான். பார்த்தா லாக்கியாவை காணும். மேலே ஏறி உட்காந்து அவன் வில்லத்தனமா சிரிச்சுட்டு உண்மையிலேயே இதை பார்க்க அற்புதமா இருக்கு, அவங்களோட அந்த பெர்ஃபார்மன்ஸ்க்கு ஒரு அவார்டே கொடுக்கலாம் அப்படின்னு அவன் கிண்டலா பேசுவான். லாக்கியா பார்த்து பேசி என்ன பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்கவும் நான் பண்ண போறது கேட்டு அவங்க கண்டிப்பா எனக்கு ப்ரமோஷன் கொடுப்பாங்க, முட்டாள், சோல் டிரான்ஸ்ஃபர்ல ஒரு ரிச்சுவலும் கிடையாது, அதை போய் நம்பி ஏமாந்தீங்க வந்திருக்கீ அப்படின்னு சொல்லி லாக்கியா சிரிச்சிட்டு இருக்கவும் அப்படி எனக்கு ஏமாத்திட்டியா அப்படின்னு ஹீரோ கேட்கறான். ஆக்சுவலி நான் உங்ககிட்ட சொன்ன ஒரு விஷயம் உண்மைதான், அந்த ஆர்ப் அது ஒரு சீக்ரெட்டான ட்ரெஷர் தான், ஆனா அது நீ நினைக்கிற மாதிரி கிடையாது. உன்னோட கோயின் அந்த கிரீடத்தோட பவரை அதிகமா யூஸ் பண்ணி கூடிய சீக்கிரமே இறந்து போக போறா, அதுக்கப்புறமா என்னோட லேடி கண்டிப்பா என்ன பாராட்டி எனக்கு ப்ரமோஷன் கொடுப்பாங்க அப்படின்னு லாக்கியா சிரிச்சிட்டு இருக்க உன்னை சும்மா விட மாட்டேன்டா அப்படின்னு ஹீரோ வந்து லாக்கியாவை அட்டாக் பண்ண போகவும் கார்ஸ் ஆர் பர்ஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லவும் ஹீரோ உடம்புக்குள்ள இருந்த அந்த கார் சார்பு வந்து ஆக்டிவேட் ஆகுது. உன்னால பேரழிவே ஏற்பட போகுது, அது உன்னால மட்டும் இல்ல யாராலையும் தடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி லாக்கியா சிரிச்சிட்டு இருக்கான். உனக்குள்ள இருக்கிற கோவம் தான் இதை ட்ரிகர் பண்ணும், இறந்து போன ஃப்ரெண்ட்ஸை பத்தி யோசி அப்படின்னு சொல்லிட்டு லாக்கியா அங்க இருந்து ஓடுறான். ஹீரோ இப்போ ஒரு மான்ஸ்டர் மாதிரி மாறி அங்க இருக்கிற எல்லாத்தையும் போட்டு உடச்சிட்டு இருக்கான். என்னோட லேடி கண்டிப்பா இதை பார்த்து என்ஜாய் பண்ணுவாங்க அப்படின்னு லாக்கியா அதை பார்த்து சிரிச்சிட்டு இருக்கான். ஹீரோவை எப்படியாச்சும் அந்த ராம்பேஜ் மோட்ல இருந்து தடுக்கணும் அப்படின்னு சொல்லி குயின் டோவா அங்க எந்திச்சு போறா. ஹே மான்ஸ்டர் எப்படி இருக்க அப்படின்னு சொல்லி லாக்கியான்னு அவனை வெறுப்பேத்திக்கிட்டே தான் இருக்கான். குயின் டோவாவால முடியாம அந்த இடத்துல கீழே விழறா. என்ன இளவரசி, நீங்க இதை பார்த்துட்டு சும்மா இருக்க போறீங்களா, இல்ல அவங்க கிரீடத்தோட பவரை யூஸ் பண்ணி இவனை தடுக்க போறீங்களா அப்படின்னு லாக்கியா வந்து அவளோட கிரீடத்தோட பவரை யூஸ் பண்ண வைக்க தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அவ அதை யூஸ் பண்ணலான்னு போறதுக்குள்ள அவன் பண்ண அட்டாக்ல அந்த இடமே இடிஞ்சு விடுது. பட் நம்ம ஹீரோ டக்குன்னு வந்து டோவாவை காப்பாத்துறான். பிரதர் உனக்கு என்னாச்சு, நீ ஏன் இந்த ஃபார்ம்ல இருக்க அப்படின்னு சொல்லி பனிமாரு கேக்குறான். ஆனா ஹீரோ வந்துட்டு மான்ஸ்டர் மாதிரி கண்ணு முன்னு தெரியாம அட்டாக் பண்ணிட்டு இருக்கான். திரும்பவும் நீ ஒன்னாலதான் ஒவ்வொரு தடவையும் என் பிளானே கேட்டு போயிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப லாக்கியா அங்க இருந்து ஓடவும் நம்ம ஹீரோ லாக்கியாவை பிடிக்கிறதுக்காக போறான். லாட்ரி மரம் நீங்க போங்க, இவனை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி பனிமாரு ஹீரோ கூட ஃபைட் பண்ணிட்டு இருக்கா. இப்ப ராங்காவை கூட்டிட்டு நம்ம ஹீரோ ஃபாஸ்டா போறான். குயின் டோவாவை வந்து ஷீனா ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்கா. அவனை சேஸ் பண்ணிட்டு இருக்கிற டயத்துல சோவை கான்டாக்ட் பண்ணி எதிரி கண்ட்ரி ராஜா பார்டர் நெருங்கிட்டாங்க, என்ன பண்றதுன்னு கேட்கவும் அவங்கள தடுங்க, தேவைப்பட்டா மட்டும் கொள்ளுங்க, முதல்ல உங்க உயிரை ப்ரையாரிட்டைஸ் பண்ணுங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இப்போ ஒரு டீமனை காமிக்கிறாங்க. என்ன வயலட் எப்படி இருக்கான்னு டயப்ல போய் கேட்கறான். நார் நீயா அப்படின்னு வா கேட்கவும் என்னோட பேரு நார் கிடையாது, இப்போல இருந்து என்னோட பேரு டியாப்ளோ அப்படின்னு சொல்லவும் உனக்கு போய் எவன்டா பேர் கொடுத்தது அப்படின்னு வா கேட்கவும் என்ன உனக்கு ஒரு பேர் இல்லையான்னு பொறாமையா, நம்ம ரெண்டு பேரும் ஏன்ஷியன் டீமன் தான், ஆனா உனக்கு பேர் இல்லைன்னு பொறாமப்படுறியா, ஆக்சுவலி நான் இங்க வந்தது கிங்டம் ஆஃப் ராஜாக்கும் உனக்கும் என்ன கனெக்ஷன் தெரிஞ்சுக்கிட்டதான் அப்படின்னு டியாப்ளோ கேட்கவும் எனக்கு எதுவும் தெரியாதேன்னு வா சொல்றா. நீ அந்த கிங்டம் விட்டு போயிடுறது நல்லது அப்படின்னு டியாப்ளோ சொல்லவும் பேச்ச நான் ஏன் கேட்கணும்னு வா சொல்றா. அந்த கிங்டம் பத்தி தெரியாதுன்னு சொன்னா டியாப்ளோ கேட்கவும் அந்த கிங்டமோட ராயல் ஃபேமிலி என்னோட ஃபேவரட்டிஸ், சொல்லப்போனா கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி இல்ல பல வருஷங்களுக்கு முன்னாடி அந்த கோயின் முன்னாடி போய் நின்னு அவங்க என்ன பார்த்துட்டு என்ன ஒரு காடஸ்ன்னு நினைச்சுக்கிட்டாங்க. கிங்டம் ப்ரொடெக்ட் பண்ண பவர் தாங்க காடஸ்ன்னு கேட்டாங்க. அவ முட்டாளா இருக்கிறத பார்த்தா எனக்கு சிரிப்பா இருந்துச்சு. சரியாவா கூட விளையாடுமேன்னு ஒரு கிரீடத்தை கொடுத்து இதோட பவரை நீ யூஸ் பண்ணிக்கலாம், நான் இதை யூஸ் பண்ணும்போது ஃபுல்லா உன்னோட லைஃப் ஃபோர்ஸை இது கம்மி பண்ணும், இது ஜெனடிக்
ஜெனட்டிக்கா வம்சாவளிகளையோ பின்பற்றோன்னு சொன்ன அவளும் அதுக்கு ஒத்துக்கிட்டா. அதை யூஸ் பண்ண கார்ஸ் அவளோட பாடி அஃபெக்ட் பண்ணுன்னு தெரிஞ்சும் அவளோட மக்களை ப்ரொடெக்ட் பண்ண தன்னை சாக்ரிஃபைஸ் பண்ண ரெடியா இருந்தா. அவளோட வம்சாவளிகள் மேஜிக்கை யூஸ் பண்ணி அவங்க பாடியை சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா இந்த கேம்ல நான் வின் பண்ணிடுவேன், எனக்கு ஒரு பாடி கிடைச்சிரும். பட் ஒருவேளை அவங்க அந்த கிரீடமோட பவரை அதிகமா யூஸ் பண்ணாம அவங்க இறந்து போயிட்டாங்க அப்படின்னா அவங்க ஜெயிச்சதா அர்த்தம். ஆனா இது ஒரு பர்சனோட முடிய போறது இல்ல, அவளோட வம்சாவளிகளை தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். எங்களோட இந்த அக்ரிமெண்ட்ல நான் ஜெயிச்சிட்டா எனக்கு ஒரு பாடி கிடைக்கும். இப்போ இருக்கிற கோயினோட பேர் என்ன? டோபா. அவளோட பாடியுமே அதிகமா அழிஞ்சு போயிடுச்சு. ஒண்ணு அவளோட பொண்ணு இல்ல அவளோட பேத்தி. கண்டிப்பா அவங்க காலம் முடியறதுக்குள்ள நான் வின் பண்ணி எனக்கு ஒரு பாடி கிடைச்சிரும் அப்படின்னு வயலட் சொல்லவும், ஆனா நீ வேணும்னே பிரச்சனைகளை கிரியேட் பண்ணில அவள அந்த பவரை யூஸ் பண்ண வைக்கிற அப்படின்னு டியாப்லோ கேட்கவும், யாரை பார்த்து என்ன பேசுற அப்படின்னு அவ டென்ஷன் ஆகுறா. கிங்டம் ஆஃப் ராஜாவை விட்டுறதுதான் உனக்கு நல்லது அப்படின்னு அவன் சொல்லவும், நீ சொல்றத நான் ஏன் கேட்கணும்னு அவ கேட்கறா. நான் அமைதியா சொல்லும் போதே ஒழுங்கா கேட்டுக்கோ அப்படின்னு டியாப்லா சொல்லவும், இல்லைன்னா என்ன பண்ணுவ, உனக்கு புதுசா ஒரு பேர் கிடைச்சிருச்சுன்னு என்னையவே தோக்கடிச்சிடலாம்னு நினைச்சியா அப்படின்னு வயலட் வந்துட்டு டியாப்லோவை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறா. டியாப்லோ வயலட்டை அட்டாக் பண்ணவே இல்ல, அவளோட அட்டாக்ஸ்ல இருந்து தப்பிச்சு மட்டும் போய்கிட்டு இருக்கான். கிங்டம் ஆஃப் ராஜாவை அட்டாக் பண்ண ஹியூமன்ஸ் யாரையோ கொல்லக்கூடாதுன்னு நம்ம ஹீரோ சொன்னதுனால ஜஸ்ட் லைட்டா ஃபைட் மட்டும் பண்ணிட்டு இருக்காங்க. வயலட் ரொம்பவும் மூச்சு வாங்கிட்டு, நீ ஸ்ட்ராங்கா மாறிட்டியானவா கேட்கவும், நீ ஹேண்டில் பண்ற லெவலுக்கு தான் நான் இன்னும் என் பவரை யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு டியாப்லோ சொல்றான். உனக்கு நீங்க ஓவர் பில்டப் கொடுத்துக்கிறாத சாவு அப்படின்னு சொல்லி வயலட் டியாப்லோவை ஸ்பைடர் வெப் மாதிரி ஒன்ன வச்சு கட்டி வைக்கிறா. இதுல இருந்து யாராலையுமே தப்பிக்க முடியாது அப்படின்னு வாசலவோ பார்த்தா டியாப்லோ அசால்ட்டா அதுல இருந்து தப்பிச்சு வெளியே வரான். நீ உன் லிமிட்டை ரீச் பண்ணிட்ட போல நம்ம கேட்கவும் லிமிட்டானவா யோசிக்கிறா. உன்கிட்ட ஒரிஜினல் பாடி இல்ல மேஜிக்கல்ஸால தான் உன் பாடி கிரியேட் ஆயிருக்கு அப்படின்னு டியாப்லோ சொல்லவும், என்னால முடியும் அப்படின்னு அவ ஃபைட் பண்ண போகவும் அவளோட சர்வன்ட்ஸ் வந்து அவளை தடுக்கிறாங்க. லார்ட் நாயர் லார்ட் டயப்லோ ப்ளீஸ் அவங்கள விட்டுருங்க அப்படின்னு அவ சர்வன்ட் வந்து கேட்கவும், இன்னொரு சர்வன்ட் வந்துட்டு, லார்ட் டயப்லோ சொன்னது உண்மைதான், லாக்கியா தான் இது எல்லாத்துக்கும் காரணம். ஒரு பொய்யான தகவலை கொடுத்து பக்கத்து கிங்டம் வந்துட்டு இவங்க மேல படையெடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்ல, அந்த கோயின் அந்த கிரேடமை யூஸ் பண்ணணுங்கிறதுக்காக லாக்கியா நிறைய விஷயங்களை பண்ணியிருக்கான். அவங்களோட அந்த கான்ட்ராக்ட் ஆல்ரெடி கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னு அந்த சர்வன்ட் சொல்லவும், இப்பவும் ஒன்னும் கேட்டு போகல, ராஜாவை நீ விட்டுட்டு போயிட்டேன்னா செஞ்ச தப்புக்களை நான் கண்டுக்கிட மாட்டேன் அப்படின்னு டியாப்லோ சொல்லவும், இந்த தடவை நான் இதை விட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வயலட் அங்க இருந்து கிளம்புறா. அம்மா உனக்கு டியாப்லோ நேம் கொடுத்தது யாரு அப்படின்னு சொல்லி அவ கேட்கவும், ரொம்பவே திறமையான பவர்ஃபுல்லான லார்ட் ரீமரோவை பத்தி நான் அப்புறமா வந்துட்டு சொல்றேன்னு சொல்லவும், ஓ ரீமருவா, சரி அப்புறம் பார்க்கலான்ட்டு அவ கிளம்புறா. வழக்கம் போல உன் தப்புகளை சரி செய்யாம கிளம்பிட்ட, நான் தான் இதையும் சரி செய்யணுமா அப்படின்னு டியாப்லோ யோசிக்கிறான். குயின் டோவாவை ஷோனா வந்து வெளியே கூட்டிட்டு போயிட்டு இருக்கா. ஹீரோவை பத்தி அவ கவலைப்படவும், என் பிரதர் அவனை ஹேண்டில் பண்ணிக்கிடுவான் அப்படின்னு ஷோனா சொல்றா. பெனிமாரு ரொம்பவே ஸ்ட்ராங் தான், அவன் கொல்லணும்னு நினைச்சிருந்தா எப்பவோ இவனை கொண்டிருப்பான். ஆனா ஹீரோ வந்துட்டு பெனிமாருவோட பிரதர் அப்படிங்கிறதுனால பெனிமாரு வந்துட்டு ஸ்ட்ராங்கான அட்டாக்ஸ் எதையுமே யூஸ் பண்ணாம இருக்கிறான். நீ ஒரு நியோபி டீமன் லார்ட், வெல்டரோட பாரோட பவரை யூஸ் பண்ணி தான் நீ ஸ்ட்ராங்கா இருக்கன்னு நான் கேள்விப்பட்டேன், உன்கிட்ட எல்லாம் நான் தோத்து போக மாட்டேன் அப்படின்னு லாக்கியா பேசிக்கிட்டே நெருப்பு குழம்புக்குள்ள போய் விழுந்துருதான். அவன் செத்துட்டா நம்ம ஹீரோ பார்த்தா ரெக்கையை வச்சு பறந்து தப்பிச்சு போறான். அப்ப இவன் ஒரு டீமனா அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்து ராங்காவை பறக்க வச்சு இப்ப அப்படியே ஸ்கைலயே அவங்க எல்லாரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. பெனிமாரு பண்ணிட்டு இருக்கிற ஃபைட்ல ஒரு பாறை வந்து கோயின் டோவா மேல விழ போகவும் ஹீரோ வந்துட்டு டக்குன்னு அவளை காப்பாத்துறான். அப்படின்னா ஹீரோ நார்மல் ஆயிட்டானா அப்படின்னு டோவா கேட்கறா. இல்ல அவன் இன்னும் ஃபுல் கண்ட்ரோலுக்கு வரல அப்படின்னு பெனிமாரு சொல்றான். இப்படியே போச்சுன்னா இவன் இன்னும் நிறைய விஷயங்களை டேமேஜ் பண்ணுவா, ஹீரோ ஸ்டாப் பண்ணு அப்படின்னு சொல்லி பெனிமாரு சொல்றான். நம்ம ஹீரோ ஸ்ட்ரென்த் தெரியாம லாக்கியா நம்ம ஹீரோவை தோக்கடிச்சிடலான்னு ஃபைட் பண்ணிட்டு இருக்கான். லாக்கியா நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு அந்த டாக்டர் வந்து நிக்கவும், கோயின் டோவா சரியாகாத அப்பவே நினைச்சேன் நீ அவளுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கலன்னு, நீ வில்லனா இருப்பான்னு நான் எதிர்பார்த்ததுதான் அப்படின்னு நம்ம ஹீரோ வந்துட்டு, ராங்கா நீ போய் அவன் கூட ஃபைட் பண்ணு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லப்போ ராங்கா போயிட்டு அந்த டாக்டர் கூட ஃபைட் பண்றான். அந்த டாக்டர் டீமனை ராங்கா அசால்ட்டா தோக்கடிக்கிறான். இதே கதை தான் உனக்கும் லாக்கியா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், என்ன குறைச்சி எடை போடாத அப்படின்னு சொல்லிட்டு இப்ப லாக்கியா வந்துட்டு நம்ம ஹீரோ கூட ஃபைட் பண்றான். நம்ம ஹீரோ லாக்கியாவா அசால்ட்டா தோக்கடிக்கிறான். நீ மட்டும் என்ன கொண்டுட்ட, என்னோட லேடி கண்டிப்பா உன்னை சும்மா விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லி அவன் சொல்லவும், யார் உன்னோட லேடி அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். அதான் இப்ப வானத்துல இருந்து ஒரு ஒளி மாதிரி வருது. உனக்கு ஒரு நேம கொடுத்தா உன் சௌரியத்துக்கு நீ என்ன வேணா பண்ணுவியா, நீ செஞ்ச தப்புனாலதான் இப்ப எனக்கு பாடி கிடைக்காம போயிடுச்சு அப்படின்னு வயலட்டோட வாய்ஸ் கேக்குது. ஆனா அவ அதிகமா அந்த பவரை யூஸ் பண்ணா உங்களுக்கு சீக்கிரம் நல்லது நடக்கும்னு நினைச்சேன் அப்படின்னு லாக்கியா சொல்லவும், முட்டாள் நீ பண்ண காரியங்கள்னாலதான் இப்ப அந்த கான்ட்ராக்டே கேன்சல் ஆயிடுச்சு, நீ செஞ்ச தப்புக்கு நீயே தான் ரெஸ்பான்சிபிலிட்டி ஏத்துக்கிடணும் அப்படின்னு வா சொல்லவும், சொல்லிட்டு இருந்த உன்னோட லேடி உன்னை தூக்கி எறிஞ்சிட்டாங்க போல, இப்போ உன்னை கொன்னா யாரும் வந்து கேட்க போறது இல்ல நம்ம ஹீரோ சொல்லவும், நான் சாக போறதா இருந்தாலும் கண்டிப்பா தனியா சாக மாட்டேன், அவங்க எல்லாரையும் சேர்த்து கூட்டிட்டு போறேன் அப்படின்னு லாக்கியா வந்துட்டு அந்த கார் சார்பை முழுங்கிருந்தான். லாக்கியாவோட ஆளுங்களா இருந்த அந்த டீமன்ஸ் எல்லாருமே அவங்க ஒரிஜினல் ஃபார்முக்கு வராங்க. இந்த நியூக்ளியர் ஃப்ரேம் இந்த மொத்த கண்ட்ரியுமே சாம்பல் ஆக்கிரும் அப்படின்னு சொல்லி அவன் பாடியோட சேர்த்து அதை வெடிக்க வைக்கிறான். நம்ம ஹீரோ அவனோட பியல் சபவை யூஸ் பண்ணி அந்த அவ்வளோ எனர்ஜியோமே அப்சர்வ் பண்றான். பவர்ஃபுல்லான எனர்ஜியா அப்சர்வ் பண்ணியாச்சு, எந்த ஒரு டேமேஜும் இல்ல அப்படின்னு சொல்லி ரஃபேல் சொல்லுது. மாஸ்டர் எதிரி கண்ட்ரியோட லீடர்ஸா வந்திருக்கிற எல்லாருமே லாக்கியா செட்டப் பண்ண டீமன்ஸ் தான் அப்படின்னு
அப்படின்னு சொல்லி ஷியான் ரிப்போர்ட் பண்ணுவோம். அப்ப நீங்க பின்வாங்க தேவையில்ல, நீங்க அவங்கள கொன்றலாம் நம்ம ஹீரோ சொல்றான். இது ஈஸியா இருக்கேன்னு சொல்லி ஈஸியா அவங்க எல்லாருமே அவங்கள கொன்றுதாங்க. ஈவன் காபீர் கூட வேற லெவல்ல ஃபைட் பண்ணிட்டு இருக்கான். ஹியூமன்ஸா இருக்கிற மத்த சோல்ஜர்ஸ் எல்லாரையும் மரியாதையா திரும்ப போக சொல்லிருங்க. லீடர்ஸ் இறந்ததை பார்த்துட்டு அவங்கள ஓடி போயிருவாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இப்போ பேலன்ஸ் இருக்கிற பிரச்சனை ஹீரோ மட்டும்தான். ஹீரோ, ஓ மாஸ்டர் நீ தேவையில்லாம ஒரி பண்ண வச்சிட்டு இருக்க, நீ நார்மலா மாறலன்னா இதுக்கு மேலே என்னால பின்வாங்கிட்டு இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி பெனிமார் அவனோட பிளாக் ஃபிளேமை யூஸ் பண்றான். சாகாம இருக்க ட்ரை பண்ண பிரதர் அப்படின்னு சொல்லி லைட்டா ஒரே ஒரு வெட்டு தான் அந்த பிரிட்ஜே மொத்தமா எரிஞ்சு விடுது. அந்த பிரிட்ஜோட சேர்த்து ஹீரோவோ கீழே விழுறான். இன்னும் அவன் சாகலையா அப்படின்னு சொல்லி பெனிமாரு பாக்குறான். பெனிமாரு அவன் கொல்ல வரவும் டோவா டக்குனு வந்து தடுக்கிறா. டோபாவை பார்த்ததுமே வந்துட்டு ஹீரோ லைட்டா கண்ட்ரோலுக்கு வரான். ஆனாலுமே அவன் பாடி அவனால கண்ட்ரோல் பண்ண முடியல. தன்னைத்தானே அவன் குத்தி உடம்புக்குள்ள இருக்கிற ஆர்பை தனியா பிச்சு வெளியெடுத்து உடச்சிருந்தான். ஸோ மான்ஸ்டர் மாதிரி இருந்த அவனோட பாடி இப்போ நார்மல் ஆகுது. யங் மாஸ்டர், நீங்க இப்ப ரொம்பவே ஸ்ட்ராங்கா மாறிட்டீங்க அப்படின்னு ஹீரோ சொல்லவும் நீயும் தான் அப்படின்னு பெனிமாரு சொல்றான். ஹீரோவோட கையில இருந்து ஃபுல் பாடி அப்படியே கல்லா மாறிட்டு வருது. அதிகமான பவரை யூஸ் பண்ணதுக்கான பின் விளைவுகள் இதுதான் அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்றான். நம்ம ஹீரோ ஹீலிங் போர்ஷனை வச்சு சரி பண்ணலான்னு பாக்குறான். ஆனா அதை சரி பண்ண முடியாது அப்படின்னு ரஃபேல் சொல்லுது. இறந்து போன எல்லாருமே எனக்காக காத்துட்டு இருப்பாங்க, நான் கொஞ்சம் லேட்டா போறேன் அவ்வளவுதான். குயின்டோவா, எனக்காக நீங்க நிறைய விஷயங்கள் பண்ணிருக்கீங்க, அதுக்கு ரொம்பவும் தேங்க்ஸ். நீங்க மாஸ்டரா கிடைச்சதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அவன் மொத்தமா இறந்து போறான். நான் உன்னை சாக விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி இப்ப குயின்டோவா வந்துட்டு அவளோட அந்த கிரேடத்தோட பவரை யூஸ் பண்றா. டோவா அவளோட ஃபுல் லைஃப் எனர்ஜியவை யூஸ் பண்ணி இறந்து போன ஹீரோவை திரும்பவும் உயிரோட கொண்டு வந்துருதா. ஹீரோ இப்ப உயிரோட திரும்ப வந்துருதான். ஆனா குயின் டோவாவோட அந்த கிரேடம் உடஞ்சு போய் அவ இப்ப இறந்து போயிருந்தா. குயின்டோவா அதிகமாக அந்த பவரை யூஸ் பண்ணதுனால தான் இப்படி நடந்துச்சு, கண்டிப்பாக இதை ரிவர்ஸ் பண்ண முடியாது அப்படின்னு ரஃபேல் சொல்லுது. ஸோ நம்ம ஹீரோவால குயின்டோவாவை காப்பாற்ற முடியல. டோவா காத்தோட காத்தா கரைஞ்சிட்டு இருக்கும் போது என் ஆளுங்க பண்ண மிஸ்டேக்னால நம்ம போட்டிருந்த கான்ட்ராக்ட் கேன்சல் ஆயிடுச்சு. இத்தனை வருஷமா உங்க ராயல் ஃபேமிலி என்னால் கஷ்டப்பட்டிருக்கீங்க, அதுக்கான ஒரு மன்னிப்பாக தான் இதை நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி வைலட் வந்துட்டு இறந்து போன குயின்டோவாவை திரும்பவும் உயிரோட வர வைக்கிறா. டோவாவோட உடம்புல இருந்த அந்த கார்ஸ் பாய்சனும் டோட்டலாக வந்து போயிடுச்சு. டியாப்லோ என்ன நடந்துச்சுங்கிறத அப்புறமா எனக்கு டீட்டெயிலாக சொல்லு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். எல்லா பிரச்சனையும் முடிஞ்சதுனால இப்போ எல்லாரும் திரும்பவும் செலிப்ரேட் பண்ணுறாங்க. ட்ரீமரோ, நீங்கள் செஞ்ச பெரிய உதவிக்கு கைமாறா நாங்கள் என்ன செய்ய போகிறோன்னே தெரியல, நாங்கள் ஒரு சின்ன கிங்டம் அப்படின்னு மினிஸ்டர்ஸ் சொல்லவும் பெனிமாரு உடச்ச அந்த பிரிட்ஜு கீழே அயன் இருக்கிறத நான் நோட்டீஸ் பண்ணேன். உங்கள் கண்ட்ரில இருந்து அயனை வாங்குறதுக்கு நான் தயாராக இருக்கேன். இது நம்ம கண்ட்ரியோட ரிலேஷன்ஷிப்பையும் மெயின்டைன் பண்ணணும்னு சொல்லவும் இது உண்மையிலே ஒரு பெரிய விஷயம், இது எங்கள் கண்ட்ரிக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த மினிஸ்டர் சொல்கிறாங்க. டோவா தான் உயிரை சாக்ரிஃபைஸ் பண்ணி மற்றவங்களை ப்ரொடெக்ட் பண்ணுறா, அவளுக்கா இதை கூட பண்ண மாட்டேன்னா நம்ம ஹீரோ கேட்கவும் எல்லாரும் ஆமா ஆமான்னு சொல்றாங்க. கிங்டம் ஆஃப் ராஜா அண்ட் டெம்பஸ்ட் இப்போ ஒரு ஆலாய் கண்ட்ரியா மாறிடுச்சு. இத்தனை வருஷமா எங்களையும் இந்த கண்ட்ரியை ப்ரொடெக்ட் பண்ணதுக்கு ரொம்பவும் தேங்க்ஸ் காடஸ் அப்படின்னு சொல்லி டோவா வந்து அந்த டீமன் வைலட்டா இன்னும் ஒரு காடஸ் நம்பிட்டு இருக்கா. இப்போ நம்ம ஹீரோ டெம்பஸ்ட்டுக்கு போய் பார்த்தா அங்க ஏதோ வாரே நடந்து முடிஞ்ச மாதிரி இருக்கு. வெல்டாரா ஒன்ன தானே பாத்துக்கிட்ட சொன்னா என்ன இதெல்லாம் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும் இது ஏன் தப்பு இல்லப்பா, மலிம் தான் என்ன விளையாட கூப்பிட்டா அப்படின்னு வெல்டோரா சொல்றான். நான் உன் கூட விளையாடலான்னு வந்தேன், நீ தான் இல்ல ரீமரு, இது உன் ஃபால்ட் தான் அப்படின்னு மலிம் சொல்றா. அவங்கள தடுக்கிற லெவலுக்கு நாங்க யாரும் ஸ்ட்ராங்கா இல்ல அப்படின்னு மத்தவங்க சொல்லவும் வெல்டோரா உனக்கு இதுக்கு பனிஷ்மெண்டா ஒரு வாரத்துக்கு அடுத்த வால்யூம் இருக்கிற மாங்காவை தரமாட்டேன் அப்படின்னு சொல்லவும் வெல்டோரா ஷாக் ஆகுறான். அடுத்தது மலீம் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கவும் இவளுக்கான பனிஷ்மெண்ட்டை நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஃப்ரேயா அவளை இழுத்துட்டு போறா. என்ன இவ்வளவு தூரம் கோவப்படுத்திட்டாங்களேப்பா அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. இந்த மூவியை பத்தி நான் பெருசா பேசுறதுக்கு எதுவும் இல்ல, ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன். மூவி அப்படின்னாலே எபிசோட்ஸ்ல காமிக்கிற லெவலுக்கு பெருசா எதுவும் இருக்காது. எனிவேஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங், பை கைஸ். இன்னொரு புது அனிமில ஃபர்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.